பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லாம் வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று வெள்ளிக்கிழமை, மார்ச் மாதம் 27ஆம் தேதி. இன்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக நான் காத்தான்குடி அல்மனார் ஜும்மா பள்ளிக்கு, ஜும்மா மஸ்ஜிதிற்கு சென்றிருந்தேன். அங்கே MS நுஸ்ரீன் நதீமி அவர்கள் இன்றைய குத்துபா உரையை நிகழ்த்தியிருந்தார்கள். அது மிகவும் சிறப்பானதொரு உரையாக அமைந்திருந்தது. இந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ற ஒரு உரையாகவும் இருந்தது. ஏனென்றால் தற்போது பெரிய ஷைத்தானாகிய அமெரிக்காவுக்கும் குட்டி ஷைத்தானாகிய இஸ்ரேலுக்கும் எதிராக ஈரான் முன்னெடுத்திருக்கின்ற இந்த யுத்தம், அல்லது ஈரான் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த யுத்தம், இது ஒரு சில முன்னறிவிப்புகள் செய்யப்பட்ட விஷயத்தோடு ஒப்பிட்டு நோக்கக்கூடிய அளவிற்கு மிக வேகமாக போய்கொண்டிருக்கின்றன. உலகிலே யாருமே எதிர்பாராத அளவிற்கு இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதிலே ஈரான் தன்னுடைய செயற்பாடுகளை மிகச் செம்மையாக செய்து கொண்டிருக்கின்றது. இது இப்போது உலகில் உள்ள எல்லா இன மத அறிஞர்களினதும் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி, சர்வதேச ஊடகங்களாக இருந்தாலும் சரி, தேசிய ஊடகங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே இந்த யுத்தம் இன்று ஒரு மிக பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. பழைய விடயத்தையா திரும்ப திரும்ப பேசுகின்றார்கள் என்று கூட சில நேரத்திலே யோசிக்க தோன்றுகின்றது. ஆனால் அப்படி அல்ல. புது புது விஷயங்கள் அன்றாடம் ஒவ்வொரு வினாடியும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று அல்மனாரிலே இடம்பெற்ற அந்த வெள்ளிக்கிழமை குத்பா பேருரை மிகவும் ஒரு நன்றாக தொகுத்தெடுக்கப்பட்ட ஒரு குத்பா பேருரையாக நாம் அதனை நோக்கலாம். அதனுடைய அந்த குத்பாவினுடைய லிங்கை நான் உங்களுக்கு இந்த கொமாண்டிலே தருகின்றேன். நீங்களும் அதை கேட்டு பார்க்கலாம், உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். ஆனால் அந்த குத்பாவிலே ஒரு வசனம் குத்பா பேருரை நிகழ்த்திய சகோதரர் நுஸ்ரீன் நதீமி அவர்கள் என்ன கூற வருகின்றார்கள் என்பதை எனக்கு சரியாக விளங்கவில்லை. ஆனாலும் நான் ஓரளவுக்கு புரிந்து கொண்ட வகையில் அது சம்பந்தமாக நான் ஒரு சிறு விளக்கத்தை நம்முடைய இந்த தொகுப்பிலே தரலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, அகீதா ரீதியாக ஈரானியர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே வேறுபாடு இருந்தாலும் என்று ஒரு விஷயத்தை நுஸ்ரீன் நதீமி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அகீதா என்றால் என்ன என்று ஒரு கேள்வி நிறைய பேருக்கு எழக்கூடும். அதாவது, நம்பிக்கை கோட்பாடு என்பதுதான் அகீதா என்று சொல்லக்கூடிய சரியான தமிழ் அர்த்தம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படியாயின் நாம் கூறுகின்ற இந்த பிரச்சனை பல இந்த அகீதா இது தொடர்ச்சியாக அபுல் ஹசன் அஷாரி அவர்களால் உருவாக்கப்பட்ட அமெரிக்க தூதுவரையும் அவரோடு இருந்த ஆட்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய சிஷியராக இருந்த பல முயற்சிகளில் அபுல் ஹுசைன் மூத்தசிலா என்பவர், அவர் அப்படி அல்ல. அதாவது அந்த கடைசியிலே வருகின்ற விடயத்திலே அவர் அவர்கள் அதாவது தன்னுடைய வீட்டின் மேல் மாடிக்கு சென்று வலக்கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, தபஸ் என்கின்ற நன்மையின் பக்கமாக நாயன் பக்கம் இருந்து வருகின்றது என்று சொல்வார்கள் தமிழிலே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்படி அல்ல.
இறைவன் அந்த மனிதன் சூறாவை மீது உள்ள கட்டுப்பாடு முடிவடைந்து பின்னர் கீழே இறங்கி வந்தார்கள். வீட்டில் அதற்கு உள்ளவர்களுக்கு பிறகு நன்மையோ தீமையோ அது மனிதன் என்ன தனக்குத்தானே நடக்கின்றது தேடிக் கொள்வது என்பதை என்று அபுல் ஹுசைன் மூத்தசிலா முரண்பட்டார் இந்த கருத்திலே. மறுநாள் காலையில் அந்த ஈரான் காலத்திலே விமானப்படை தகவல் இமாம் வழங்குகிறது. ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்த என்ற காலம். பாலைவனத்திலே அவர்களிடம் சில மக்கள் விமானங்கள் வீழ்ந்து நொறுங்கி அவர்களுடைய மாணவர்கள் கேட்டார்கள், இவ்வாறு இந்த கருத்து மாறுபாடு ஏற்பட்டிருக்கின்றதே, இந்த நன்மையும் தீமையும் போலீசார் இறைவன் மனிதன் தொடர்பான இந்த விடயம் என்ன? 6 யுத்த விமானங்கள், அமெரிக்காவுடைய அதற்கு 6 இமாம் யுத்த ஜாஃபர் சாதிக் விமானங்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரே இடத்தில் விழுந்து நொறுங்கி கிடந்தன. நன்மை இறைவனிடம் இருந்து 6 வருகின்றது என்றும் விமானங்களிலும் 12 தீமை ஷைத்தானிடம் இருந்து வருகின்றது என்றும் நாம் இருப்பார்கள். அதிலே எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஒரே ஒருவர் அதாவது மாத்திரம் இந்த உயிரோடு 2 பேருடைய காணப்பட்டார்கள். எல்லாம் கருத்துக்கும் இடைப்பட்ட நிலைதான் இந்த அந்த உயிரோடு இருந்தவர்கள் அல்லாஹ் தொடர்பான என்ன நடந்தது என்பதற்கு அந்த இறைவனின் அத்தாட்சி. நன்மையும் தீமையும் தொடர்பான அவரை எடுத்து இறைவனுக்கு மனிதனுக்கும் இடையில் உள்ள அந்த விடயம் வெற்றி என்று சென்ற போது அது நாங்கள் சிந்தனை ரீதியாக முக்கியமான பார்க்கின்ற போது அது சரியாக தாக்குதல் நடத்தி, நடத்தி ஏனெனில் அமெரிக்க நன்மையும் தூதரகத்தில் இருப்பவர்களை தீமையும் விடுவிப்பதற்காக வந்து செய்து கொண்டிருந்தோம். பின்னர் அப்போது ஒரு வானத்திலே சாராரை ஒரு குருதி சொர்க்கத்திலும் ஒரு மண்டலம் சாராரை வந்து நரகத்திலும் போட்டு 6 விமானங்களும் விடுகின்ற ஒன்றோடு மோதி அந்த செயல் விழுந்து ஒரு நொறுங்கி விட்டன என்று இறைவனுடைய அந்த பைலட் நீதிக்கு பதிலளித்தார். அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. இப்படி அவன் ஈரான் இஸ்லாமிய நீதியானவன் புரட்சியில் என்று நாம் பல நம்புகின்றோம். அற்புதங்கள். அவன் அதனைத் தொடர்ந்து இதா ஜுல்ஜலத்தில் பல பேச்சுவார்த்தைகள் நடந்து ஷாவை அந்த சூறாவிலே இறுதியாக ஒவ்வொருவரும் செய்த அந்த நன்மை வழங்குவதற்காக தீமைகளுக்குரிய கூலி அவர்களுக்கு வழங்கப்படும் என்று ஈரானிடம் ஷாவை வழங்குவதற்காக அமெரிக்கா முற்பட்டாலும் ஆனால் சில நேரத்திலே நாம் அப்படி நடந்தால் நல்லடியான் தீமையை செய்ய ஷாவினூடாக இறைவன் என்னென்ன அதனை ஈரானிலிருந்து சுரண்டப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காக தடுப்பதை பார்க்கின்றோம். சில இடையூறுகளை ஏற்படுத்தும். அமெரிக்காவை நஞ்சூட்டி அதே கொலை மனிதன் மீது செய்துவிட்டு உள்ள எகிப்துக்கு அனுப்பி வைத்தது. அன்று வரை செய்து வந்த அந்த காரியங்கள் காரணமாக எகிப்து அரசாங்கம் ஈரான் கீழ்ப்படிவு அரசாங்கம் காரணமாக உங்களுடைய மனிதனோடு மன்னரின் இருக்கின்ற அந்த அன்பினால் உதவுடன் இங்கே வந்திருக்கின்றது, அதனை உங்களது நாட்டுக்கு அனுப்பட்டுமா என்று என்பது கேட்டதற்கு நன்மை அப்போதைய ஆத்மீக தலைவர் இமாம் ஹொமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிலளித்தார்கள், அல்லது ஷைத்தானிடமிருந்து ஃபிரௌன் இருக்கின்ற அந்த நாட்டிலேயே அந்த ஷாவையும் புதைத்து விடுங்கள். பழைய இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற ஈரானியர்கள் இப்படி உறுதியாக இந்த பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பல மாதங்களுக்கு அவ்வளவு பெரிய வித்தியாசம் நினைக்கின்றேன். 6 மாதங்களுக்கு மேல் பட்ட இந்த பிரச்சனை இப்போது இந்த விடயத்தை உலகில் உள்ள நவீன நஷ்ட வீடுகளை எல்லோருமே புரிந்திருக்கின்ற அமெரிக்கா அதனால் தான் எல்லோரும் ஆட்களை மீட்டெடுத்து ஈரான் இஸ்லாமிய குடியரசின் முன்னெடுப்புகளை மிக சரியானது என நியாயம் அமெரிக்காவுக்கு ஈரானுடன் இந்த கால்புபாவை கொமாண்டிலே ஈராக்கிலே சதாம் ஹுசைன் அமெரிக்கா சதாம் ஹுசைனை தனது செல்ல பிள்ளையாக எடுத்து ஈரானுக்கு எதிராக யுத்தத்தை தொடங்குமாறு தூண்டிவிட்டது. அந்த யுத்தம் ஈரான் ஈராக் யுத்தம் 8 ஆண்டுகள் நடைபெற்றது. ஈரானியர்கள் மீது திணிக்கப்பட்ட யுத்தம் என்று அந்த யுத்தத்தை சொல்வார்கள், இம்போஸ்ட் வார் என்று சொல்லி. அதே போல சதாம் ஹுசைனை ஏமாற்றப்பட்ட எதிரி என்று ஈரானியர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் அமெரிக்கா என்னென்னவெல்லாமோ வழங்குவோம் என்று கூறித்தான் சதாம் ஹுசைனை ஏமாற்றி இந்த யுத்தத்திலே ஈடுபடுத்தியது. இறுதியில் சதாம் ஹுசைன் ஈரானுடனான யுத்தம் முடிவுக்கு வந்த போது குவைத்தை தாக்கத் தொடங்கி, குவைத்தை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா வந்து ஈராக்கை தாக்கி சதாம் ஹுசைனை ஒழித்துக் கொண்டிருந்த சதாம் ஹுசைனை பிடித்து சென்று ஒரு ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் தூக்கிலிட்ட சம்பவம் நமக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்த வெளியீட்டில் தொடர்கின்றேன். நன்றி, வசலாம்.